May 6th, Wednesday, today's saint, Saint Dominic Savio. I am the vine, you are the branches. Those who abide in me and I in them bear much fruit, because apart from me you can do nothing. Cling to God and you have life. Fling God away and you will wither away and be gathered, thrown into the fire and burned. Discipleship is not about doing the balancing act. It concerns about clinging to Jesus and drawing strength from the Trinity alone. I am the vine, you are the branches. I am the vine, you are the branches. யோவான் 15:5. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, நீரன்றி நான் யார், நினைவு ஆர், என் நெஞ்சகமார், தாயன்றி சூழுமுண்டோ, சாற்றாய் பராபரமே என்பதை கடந்த நாட்களில் நாம் சிந்தித்தோம். தாயுமானவருடைய வார்த்தைகள், இறைவா நீரே எனக்கு தாயும் தந்தையுமாக இருப்பவர். இந்த உருவகம் நமக்கு சற்று புதிது. நாம் எல்லாம் இந்த யூத மரபுப்படி யாவே தந்தை என்ற ஆண் ஆதிக்கத்தினால் வந்ததினால் தாயும் தந்தையுமான இறைவா என்று சொல்லும் பொழுது அது நமக்கு ஒவ்வுவதில்லை. ஆனால் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்பது ஏசாயாவின் இறைவாக்கு தானே. ஆகவே தாயுமாக தந்தையுமாக இருப்பவர் இறைவன், தாயுமானவர் என்ற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். ஆக இறைவன் எல்லா இரக்கத்தையும் தன்னகத்தே கொண்டிருக்கிறார். அதில் தந்தையினுடைய இரக்கத்தை தான் லூக்காஸ் நற்செய்தி மிக அழகாக தன்னுடைய ஓமைகளிலே காணாமல் போன காசு, காணாமல் போன ஆடு, காணாமல் போன மைந்தன் என்று தந்தையினுடைய பரிவன்பை காட்டுகிறார். ஆனால் இறைவன் தாயை விட இரக்கமுள்ளவர். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்கின்ற வகையிலும் சரி, எப்பொழுதெல்லாம் மனித குலத்திற்கு இரக்க பரிவு தேவையோ அதை காட்டுவதை பார்க்கிறோம். அவர்களுடைய எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களிலே இறைவன் பங்கேற்கின்றார். ஆண்டவர் இயேசு பங்கேற்கின்றார். பசியாக இருந்த பொழுதும் சரி, உடல் நோய், உள்ள நோய், இன்னும் பல வகையான சமுதாயத்தின் பல வகையான மாச்சரியங்களினால், அதாவது மாச்சரியம் என்று சொன்னால் ஒரு விதமான அமுக்கம், இவைகளை வைத்து கிளட்டர்ஸ், இவைகளை போட்டு அமுக்கி வைத்திருக்கிற சமுதாயம். உதாரணமாக இன்னும் ஒரு சில கிராமங்களிலே இந்த இரட்டை குவளை பழக்கம், அதாவது மேல் ஜாதியினர் வந்தால் ஒரு டம்ளரில் டீ குடிக்கலாம், கீழ் ஜாதி வந்தால் இந்த டம்ளர் தான் குடிக்கணுன்ற ஒரு இரட்டை குவளை பிரச்சனைகள். இவைகளெல்லாம் சமுதாய தாக்கங்கள். சாதி, மதம், இனம், மொழி இவைகளினால் பாகுபடுத்தப்பட்டு நடைபிணமாக வாழ்கின்ற மக்கள் ஏராளம். அவைகளிலிருந்து மீண்டு வர முடியாமல் இருக்கின்றார்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு இந்த கட்டுகளை எல்லாம் அவிழ்த்தவர். அது எத்தகைய கட்டாக இருந்தாலும், பாவ கட்டுகளோ சமூக கட்டுகளோ, ஆனால் சமுதாயத்திற்கு மதிப்பு கொடுத்தவர். ஆகவே பாருங்கள், இந்த தொழுநோயாளர்களை குணமாக்கிய பிறகு நோயை விரட்டிவிட்டார். ஆனால் என்ன சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் போய் குருக்களிடம் காட்டி அந்த உத்தரவு சீட்டு வாங்கி சமுதாயத்தில் செல்லுங்கள். ஆக அதை மதிக்கின்றார், அந்த சட்டத்திட்டங்களை மதிக்கின்றார். ஆகவே அவர் எத்தனமாக சொல்லவில்லை, நான் தானே குணப்படுத்தேன், நீங்கள் போய் அவங்ககிட்ட ஒன்றும் காட்ட வேணாம், நேராக போங்க என்று சொல்லவில்லை. எது வழிமுறையோ அதை செய்ய வேண்டும் என்பதை எத்தனித்து அதை வழிகாட்டியவர் நம் ஆண்டவர். ஆகவே இந்த இரக்கத்தினுடைய எல்லை, இரக்கத்தின் ஆண்டவரிடம் நிறைய இருக்கிறதை பார்க்கிறோம். இன்று நாம் இந்த திராட்சை கொடி, அதன் கிளைகள், இதை பற்றி அருமையாக ஆராதனை பாடலில் பாடினோம். 3 kinds of branches. 1. Branches that bear no fruit. 2. Branches that need pruning. 3. Branches that bear abundant fruit. தமிழில் நற்செய்தியை படிக்கும் பொழுது தரித்து விடுவார், கழித்து விடுவார்
என்று 2 வார்த்தைகளை நீங்கள் கவனித்திருக்கக்கூடும். தரித்து விடுவது என்பது வீணாமல் இருக்கக்கூடியது அல்லது காய்ந்து போனது, இவைகளை வெட்டி விடுவது. தரித்து விடுவது. கழித்து விடுவது என்றால் ப்ரூனிங், கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி அதை சரி செய்தல். அவைகளை நம்ம ப்ரூனிங் செய்தால் அவைகள் இன்னும் நன்றாக வளரும். மூங்கில் மரங்களை எல்லாம் கொண்டு போய் அந்த மதிலோரமாக நட்டு கொண்டு இருக்கிறோம். அப்போ அதில் அனுபவஸ்தர்களை கேட்டேன், 4-5 கண்களாக சேர்த்து வையுங்கள், சுற்றி இருக்கிறதெல்லாம் செத்துரும், நடுவில் இருக்கிறது மட்டும்தான் முளைக்கும். ஆக இவைகளெல்லாம் அனுபவத்தின் வழியாக இயேசு இப்படி ஒரு திராட்சை கொடி அதன் கிளைகள் என்பதை அனுபவத்தின் வாயிலாக சொல்கிறார். பாருங்கள், ஒரு சில கிளைகளை கழித்து விட வேண்டும், ஒரு சில கிளை தரித்து விட வேண்டும். தேவையில்லையா அதை வெட்டி எரித்து விட வேண்டும். தேவையா அதை இன்னும் சரி செய்து அதிக பலன் தரக்கூடிய வகையில் அதை உருவாக்க வேண்டும். ரோஜா செடிகளையும் அப்படித்தான். அந்த ப்ரூனிங் செய்தால் இன்னும் அதிகமாக பூக்கள் பூக்கும். அவைகள் நிச்சயமாக அவைகளை வெட்டி விடுவது அல்ல. இது ஒவ்வொரு தாவரத்துக்கு வரும் வர்க்கத்துக்கும் பொருத்தமாகும். அவைகளை கழிக்க கழிக்க அவைகள் செழுமையாக வளரும். அதே போன்று நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் நம்முடைய எண்ணங்கள் கிளைத்து கொண்டு போகக்கூடாது. அந்த டார்கெட் எதன் மீது மீன் பிடிப்பவனுக்கு தக்கையிலே கண் என்று சொல்வது போல நம்முடைய ஆன்மீக பயணத்திலே நாம் இறைவனை நோக்கி செல்ல வேண்டும். ராயப்பர் ஒரு நல்ல உதாரணம். ஆண்டவரே, நீரானால் என்னையும் அந்த கடல் மீது நடக்க எனக்கு உத்தரவு தாரும், வா என்று சொல்லுகிறார். படகை விட்டு இறங்கி தண்ணீரில் நடக்கின்றார். என்ன செய்கிறோம் எது செய்கிறோம் என்று தெரியவில்லை, ஆனால் தண்ணீரில் நடக்கின்றார். ஆனால் பாருங்கள், அருகிலே ஒரு பெரிய அலை ஏற்படும் பொழுது அவருடைய எண்ணம், இலக்கு, குறிக்கோள் இயேசுவிடமிருந்து அலையை பார்க்கிறார். ஐயோ, எங்கே நான் மூழ்கிவிடப் போகிறேனோ என்று நினைத்த மாத்திரத்திலே மூழ்கிறார். ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்ற அபயக்குரல். அவிசுவாசியே, ஏன் நம்பிக்கையை இழந்தாய் என்று இயேசு அபயக்குரலை, அபயக்கரத்தை நீட்டுவார். இது நற்செய்தியில் பார்க்கின்றோம். இவைகளெல்லாம் நம்முடைய இலக்கு மாறும் பொழுது ஏற்படுகின்ற சோதனைகள். இயேசுவின் மீது கொண்டிருக்கிற அந்த இலக்கு மாறக்கூடாது. ஆகவே தான் இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அருமையான பாட்டு. சைடுலேயும் பார்க்கக்கூடாதுன்னு, 2 பக்கத்திலையும் பார்க்கக்கூடாது. என்ன அர்த்தம்? உன்னுடைய குறிக்கோள் நேராக இருக்க வேண்டும். ஆகவே பக்கவாட்டிலே உன்னுடைய எண்ணங்கள் செல்லுமானால், பராக்குகள் செல்லுமானால், நிச்சயமாக நீ கொண்டிருக்கக்கூடிய இந்த எண்ணம், கான்சன்ட்ரேஷன் இவைகள் உனக்கு இல்லாமல் போகும். நம்முடைய ஜெபத்தில் கூட இதை பின்பற்ற வேண்டும். நம்ம அநேகருக்கு நாம் பாரம்பரியமாக நாம் ஜெபித்து வருகின்றோம். அது சாதாரண இறை மக்களோ, கன்னியர்களோ, குருக்களோ, துறவிகளோ யாராக இருந்தாலும் நம்முடைய ஜெபத்தில் இந்த பராக்கு இல்லாமல் ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கற்றுக்கொள்ளுதல் நல்லது. இப்போ திடீர்னு ஒரு ஜன்னல் அடிச்சதுன்னா, சத்தம் வந்ததுன்னா உடனே திரும்பி பார்த்தல் தேவையில்லையே. ஏதாவது வேறு ஏதாவது சத்தம் வந்தால் இப்படி திரும்பி பார்த்தல். அது பிள்ளைகளுக்கு சரி, சின்ன பிள்ளைகளுக்கு. வளர்ந்தவர்களுக்கு இத்தகைய பராக்கு இருத்தல் கூடாது. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தோப்பங்கில் இருக்கும்போது வீடு சந்திக்க மாலையிலே அந்த ஒர்லேன்பேட்டை பகுதி, ஸ்லம் ஏரியா, ஏழை மக்கள் வாழுகின்ற அந்த பகுதிக்கு சென்று ஒவ்வொரு வீடாக சந்தித்து வருகின்றேன். ஒரு வீட்டில் ஒரு பெண் தன்னுடைய திருமணத்தை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று என்னிடம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். வீட்டு உள்ளார பார்க்குற அந்த அம்மா, வயசான அம்மா, இந்த பெண்ணினுடைய தாய் முட்டி போட்டு கையை ஊனி தலையை குனிஞ்சு ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே தேவனேன்னு சொல்லி சத்தமாக வாய் விட்டு ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் அந்த வாசற்படியில் நின்று கொண்டு நாங்கள் பேசுவது நிச்சயமாக அவருடைய காதில் கேட்கும், அவர் திரும்பி பார்ப்பார் என்று நினச்சி கொண்டிருக்கிறேன். பார்க்கவில்லை. அவர் பாட்டு அந்த ஜெபத்தில் கான்சன்ட்ரேஷன் உள்ளவளாக இருந்தார். படிப்பு அதிகமாக இல்லாத ஒரு பாட்டி, ஆனால் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை தெரிந்திருந்தார். எங்கள் வீட்டில் அடிக்கடி எங்கள் அம்மா கிட்ட நாங்கள்லாம் கிண்டல் பண்ணுவோம். சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அங்கே அம்மா ஜெப புஸ்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஜெபமாலை முழுசு முடிக்கணும். அப்புறம் ஜெப புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜெபத்தையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் தூங்கி விழுவோம். தூங்கி விழுந்தோம்னா உடனே கிள்ளி முட்டி போடுன்னுவாங்க. இப்படி எல்லாம் எங்களை வளர்த்தார்கள். ஆனால் அம்மாவுக்கு பலவிதமான பராக்குகள். திடீர்னு காற்று அடிச்சதுன்னா, டே மெத்தையில் துணி காயுது, மழை வரமாக இருக்குது, ஓடி போய் எடுத்துகிட்டு வா, முடி துணி எடுத்துட்டு வா, அதான் சாக்குன்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் ஏற்றி ஓடி போடுவோம். அப்போ அவங்க அம்மா பாட்டு அதில் இந்த மாதிரி ஐயோ வாழ்கன்னு ஜெபம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு கேட்டில் ஏதாவது சத்தமாக, யார் வாசப்படியில் யார் வந்திருக்கா போய் பாரு.
அப்புறம் திடீர்னு ஐயோ அடுப்பில் பால் வச்சுருக்கேன் பூனைங்கன்னா வந்து குடிச்சிட போது மூடி வச்சேன்னா போய் பார். அதில் இந்த மாதிரி ஐயோ வாழ்க கர்த்தர் பண்ணே பண்ணு செவம் போகிறது. ஆனால் மண்டை முழுவதும் அந்த வீட்டினுடைய பொறுப்புகள் ஓடிக்கொண்டிருக்கின்றனவே. இவைகளெல்லாம் இன்னும் நாம் அதிகமாக ஆழமாக செல்லவில்லை. இந்த ஜெபத்திலே நாம் அதிகமாக ஆழமாக குறிக்கோள் இருக்க வேண்டும் என்பது இதை எடுத்து காட்டுகிறது. பிரான்ச்சஸ் தட் பேர் abundant fruit, அதிகமாக கனிகள் தர. 3 விதமான கிளைகள், கனி தராத கிளைகள், தரிக்க வேண்டிய கிளைகள், அபரிதமான பழங்கள் தரும் கிளைகளாக நம்முடைய வாழ்வு அமைதல் வேண்டும். The greater with Christ, the greater our fruitfulness. இயேசுவிடம் எவ்வளவு அதிகமாக ஒன்றித்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக பயன் பெறுவோம். By his union with us, he is the Son of Man. By our union with him, we are the sons of God. சென்ட் அகஸ்டினுடைய அருமையான வார்த்தைகள். By his union with us, he is the Son of Man. By our union with him, we are the sons of God. கிறிஸ்து நம்மோடு ஐக்கியமாக இருப்பதால் அவர் மானிட மகனாக இருக்கிறார். நாம் அவரோடு ஐக்கியமாக இருப்பதால் நாமும் கடவுளின் பிள்ளைகளாகிறோம். செய்யும் செய்கையும் சிந்திக்கும் சிந்தையும் ஐயா நின்னது என்று எண்ணும் அறிவின்றி வெய்ய காம வெகுளி மயக்கமாம் பொய்யிலே சுழன்றேன் என்ன புண்மையே. பல வகையான செயல்கள் செய்யும் பொழுது அந்த செயல்களிலே ஒன்றிப்பில்லாத தன்மையும், நீர்தான் இவைகளை என்னை வழிநடத்துகிறீர் என்ற எண்ணம் இல்லாமல் நான் கொண்டிருக்கக்கூடிய காய்மகாரம் என்னும் காமம் வெகுளி கோபம் இவைகளினால் இந்த மயக்கத்திலே பொய்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பொய்யான வாழ்வு இது என்ன இழிவானது என்பதை உணராமல் இருக்கின்றேனே என்று என்னுடன் பார்த்து இறைஞ்சுகின்றார். முழந்தால் இருப்போம், ஜெபிப்போம். லார்ட் ஜீசஸ், மே ஐ பி ஒன் வித் யூ இன் ஆல் தட் ஐ சே அண்ட் டூ. ட்ரா மீ க்ளோஸ் that I may glorify you, bear fruit for your kingdom. Inflame my heart with your love and remove from it anything that would make me ineffective or unfruitful in loving and serving you as my all. ஆண்டவராகிய இயேசுவே, நான் சொல்வதிலும் செய்வதிலும் உம்மோடு ஒன்றாயிருப்பேனாக. உமது அரசில் கனிதந்து உம்மை மகிமைப்படுத்த உம்பால் என்னை ஈர்த்தருளும். உம் அன்பினால் எம் இதயம் பற்றி எரிய செய்தருளும். என் எல்லாமாகிய உமக்கு ஊழியம் புரிந்து கனி கொடுக்க தடையானவற்றை என்னிலிருந்து அகற்றியருளும். எங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை ஆழமாக உணரக்கூடிய வகையில் எங்கள் குறிக்கோள் மாறாது உம்மையே நோக்கிய வண்ணம் நீர் வழிகாட்டிய வழிகளிலே உம்முடைய கரத்தை பிடித்து வழிநடக்கூடியவர்களாக இருக்கச் செய்திடலாம். ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.